வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். காணிப்பாக்கம் விநாயகர் கோவில் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கோயில். இது ஆந்திராவில் இருக்குது, சித்தூர் பக்கத்தில். இந்த கோவிலின் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அந்த ஆந்திராவில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாயத்தில் காணிப்பாக்கம் விநாயகர் சாட்சியாக அப்படின்னு சொல்லிட்டாக்க அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும். அப்படின்னா ஒரு பெரிய விநாயகர், ஒரு கிணற்று மீது அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் அந்த கிணற்றின் நீரையே தீர்த்தமாக பிரசாதம் கொடுப்பார். சந்தனம், விபூதி, குங்குமம் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல தண்ணீர் தான் பிரசாதம். இது காணிப்பாக்கம் விநாயகர். இது கிணத்து மேலே இருக்கக்கூடிய விநாயகர். தீராத பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. இந்த காணிப்பாக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாகியது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த காணிப்பாக்கம்ங்கிற பேர் கிடையாது. ஒரு கிராமம். இந்த கிராமத்துல 3 பேர் சகோதரர்கள் இருந்தாங்க. இது ஒரு சினிமாவில் கூட இது கதை வந்திருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவருக்கு வாய் பேச முடியாது, ஒருவருக்கு கண் தெரியாது, ஒருவருக்கு காது கேட்காது. இப்படி 3 பேர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிடத்திலே ஒரு காணி நிலம் இருந்தது. அந்த நிலத்தை உழுது அதில் விவசாயம் செய்து நேர்மையான முறையில், தர்மமான முறையில் வாழ்ந்து வந்தார்கள். ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது கோடை காலம், தண்ணீர் வெற்றி விட்டது கிணத்துல. அந்த கிணத்துல இறங்கி அதில் இருப்பதை எல்லாம் சுத்தப்படுத்தி தூர்வாரி ஆழப்படுத்தலாம், தண்ணீர் வரும் என்று முடிவு செய்து இந்த வாய் பேச முடியாதவர் இறங்கி கீழே பள்ளம் தோண்டுகிறார். அப்படி பள்ளம் தோண்டுகின்ற பொழுது அந்த சுத்தியலை தூக்கி அடிக்கிற பொழுது ரத்தம் பீரிட்டு வருகிறது. வாய் பேச முடியாதவர், என்ன இது ரத்தம் வருகிறது அப்படின்னு கேட்கிறார். இந்த காது கேட்காதவர் இருப்பார்ல மேல, அவர் என்ன பண்றாரு, ரத்தமா என்னது இது அப்படின்னு சொல்லி அவர் கீழே குனிஞ்சு பார்க்கிறார். இந்த கண்ணு தெரியாதவர், என்னப்பா சொல்ற அப்படின்னு அவர் பார்க்கிறார். 3 பேருக்கும் அந்த இடத்தில் சரியாகிறது. அந்த ஊனம் சரி செய்யப்படுகிறது. அந்த ஊர் மக்களுக்கு செய்தி பரவுகிறது. அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்கிறார்கள். வரசக்தி விநாயகராக அந்த கிணற்றில் விநாயகர் அமர்ந்திருக்கிறார். அந்த கிணற்றின் மீதே வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறார்கள். இன்றளவும் இந்த காணி நிலத்தில் இது நடந்ததனால் இது காணிப்பாக்கம் அப்படின்னு பேர் வந்துச்சு. விஜயநகர பேரரசு இந்த கோயிலை மிக அருமையாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். 2-3 அரசர்கள் இந்த கோயிலை வழிபாடு செய்து இந்த கோயிலை புனராவர்த்தனம் செய்து கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த காணிப்பாக்கம் விநாயகர் அப்படிங்கிறது விநாயகருடைய, எப்படி உங்களுக்கு பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த காணிப்பாக்கம் விநாயகர் சென்னைக்கு அருகாமையில் சித்தூருக்கு அருகில் இருக்கிறது. எல்லா கடவுள்களையும் வழங்குகின்ற பொழுது இந்த காணிப்பாக்கம் விநாயகர் வழக்கு
சம்பந்தமான பிரச்சனைகள், பணம் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறவங்கள அங்கே போய் நீ தரமாட்டேன்னு இந்த விநாயகருக்கு எதிரில் சொல்லு. காணிப்பாக்கம் விநாயகருக்கு எதிரில் நான் பணம் வாங்கவில்லை என்று சொல்லிவிடு, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன அவர்கள் 90 நாட்களுக்குள் தண்டனை அனுபவிப்பார்கள். இன்றளவும் இந்த காணிப்பாக்கம் விநாயகருடைய அருள் என்பது அபரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசர் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாந்தோப்பில் ஒருவன் திருடிவிட்டான் என்று அவனை அழைத்து அவனுடைய கைகளை வெட்டிவிட்டார்களாம். அரசர், எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஒரு மாம்பழம் திருநத்துக்கு அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட முறையிட்ட உடனே கையெல்லாம் வந்துடுச்சான். அப்படிப்பட்ட விநாயகர் கண் பார்வை கோளாறு இருக்கக்கூடியவர்கள், வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், காது கேளாமை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று அஸ்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் விரைவில் நிவர்த்தி அடையும். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த காணிப்பாக்கம் விநாயகரை பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.